Hi, welcome to another episode of Cheeka. It's obviously Match Day Live. We have Krish, Srikkanth with me. We're going to be talking about multiple subjects as usual. We're going to be talking about yesterday's match, Kings 11 Punjab versus RCB. Fantastic 100 by KL Rahul. We're also going to be talking about today's match, CSK versus Delhi Capitals, and also our fantasy picks in the last segment. But before we get into the show, we just have to pay our respects to the great Dean Jones. Cheeka, obviously, you'll know more about Dean Jones. You played with him. You played against him. You also commentated with him. Must be a massive loss for the cricketing world. Definitely, dear viewers, I think Dean Jones was a very shocking news. நேத்திக்கு நாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்ககிட்ட பேசிக்கிச்சு திடீர்னு நம்ம ஷோ முடிஞ்ச உடனே இந்த நியூஸ் வேற வந்ததா எனக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல காலும் புரியல. என்னன்னா இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் பாவம் வந்து திஸ் கொலாப்ஸ் ரெட்லியோட லஞ்ச் சாப்பிட்டு இருக்கான். லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆயிட்டு போல இருக்கு. பாவம் மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஐ மீன் மை கண்டோலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. I mean, Dean Jones, நீங்க பாத்தீங்கன்னா, dear viewers, honestly, fantastic cricketer. I remember the 86 Madras Test, Chennai Test matchல, exactly September 1986, அந்த டைட் டெஸ்ட் மேட்ச் ஒரு பிரில்லியன்ட் டபுள் செஞ்சுரி அடிப்பான். அவன் ஆக்சுவலா அந்த ஹீட்ல அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வாந்தி எடுத்துட்டு பேட்டிங் ஆடுவான். டங்கு நடிச்சு டபுள் செஞ்சுரி. பிரமாதமான பிளேயர். 87 வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. அப்போ ஆஸ்திரேலியா கீ பிளேயர் when ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்ட் கப் 1987. And I think அவன் வந்து ஒன் டே கிரிக்கெட் எஸ்பெஷலி ஃபீல்டிங் எல்லா ஃபார்மேட்ஸ்லயும் ரன்ஸ் இருக்கு. அண்ட் அகேன்ஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ், வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணிருக்கான். பயங்கர வெர்சடைல் கிரிக்கெட்டர், பிரில்லியன்ட் ஃபீல்டர் அண்ட் அ குட் கிரிக்கெட்டிங் திங்கர். இப்போ நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இப்போ ஆஃப் லைட் பார்த்தா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துருப்பான். நம்ம டிஎன்பிஎல்க்குலாம் கூட வந்து பண்ணுவான் எல்லா மேட்சஸ்ல எனக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், ஜாலி டைப். அவன் அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி ஆன உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. I mean, my real condolences to his family members. And definitely, I mean, he has been a fantastic. நான் கொஞ்சம் பார்த்ததுல வந்து previous videos எல்லாம் அந்த white ball cricket was ideally suited for him. One day cricket, he would have been a great cricketer even in this generation when it comes to T20 and stuff. Also alongside, there's another sad news. The great singer SP Balasubramaniam has also passed away. Again, Cheeka, you'll only know more about him. A few words on him also. SPB sir, I mean, again a very shocking news. Just shock வினாடி இந்த நியூஸ்லாம் வந்தது. I mean, my condolences to his family members. ஏன்னா பாவம் அவர் வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகி ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாருக்குமே தெரியும். I mean, அவர் ஒரு கிஃப்டட் பர்சன். அண்ட் அவர்கிட்ட நிறைய லிட்டில் பழகினதுலாம் எப்படின்னா அவரை மாதிரி ஒரு சிம்பிள் பர்சன் பார்க்க முடியாதுங்க நீங்களா டியர் வியூவர்ஸ். ரொம்ப சிம்பிள், டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் அவர் வந்து இவ்வளவு பெரிய சிங்கரா இப்படி இருக்காரு, இவ்வளவு ரொம்ப இப்படியா பேசுறாரு, இவ்வளவு சிம்பிளா இருக்காருன்னு தோணுங்க. சச் a simple person, such a nice hearted person and gifted as God's gift to mankind சொல்ல மாதிரி. அது நம்ம தமிழ் சாங்ஸ்லாம் எஸ்பெஷலி ஒரு கிஃப்ட். நம்ம தமிழ் பாட்டுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் என்ன மாதிரி பாமா. ஐ மீன், அவரோட சிங்கிங் கேப்பபிலிட்டிஸ் பத்திலாம் நான் பேச விரும்பல. பட் ஒரு such a great person and personality come person, singer and a person we've lost today. Definitely. I mean, in the மாதிரி sad times உலகத்திலே the only thing that can slightly give us a little bit of happiness is cricket, and putting a smile on our faces, the little entertainment that we have in the evening. And talking about entertainment, we have to talk about yesterday. KL Rahul, what a knock. The first 100 for this year. It was fantastic to watch. Clean hitting, batting at its best. Cheeka, what do you think about that? KL Rahulனா கிளாஸ் ராகுல், வேற எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். அவன் நாட்டுல பாத்தீங்கன்னா டியர் வியூவர்ஸ், அந்த கிளாஸ் பாத்தீங்களா, எல்லாம் ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். இது வந்து அகைன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல சொல்லுவாங்கலாம். எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் பாத்தீங்கன்னா லீடிங் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரியுமா. இது முந்தா நேற்றுக்கு ரோஹித் சர்மானா, நேற்றுக்கு கேஎல் ராகுல். லீடிங் பை எக்ஸாம்பிள். 20 overs கேப்டன்சி, ஓப்பனிங்ல எண்ட் வரைக்கும் எல்லாம் ஆத்தென்டிக். டக்கு கவர்ஸ் மேல ஸ்குவாடர் இங்க போல அந்த பேக் எப்ப தெரியுமா அவன் செட்டுன்னு தெரிஞ்சுட்டு இனிஷியலா ஒரு பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச் ஒரு 4 அடிப்பான். ஐ டோன்ட் நோ வெதர் சைனி அடிப்பானா உமேஷ் யாதவ் அடிப்பானான்னு தெரியல. அது பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச் ஒரு 4 போகும். அப்பவே தெரியும் பிஸ்தா மச்சான் நம்ம ஆள் செட் அப்படின்னு. அண்ட் அதனால நீ பாத்தீங்கன்னா என்னோட நேதிக் ஃபேண்டசி பிக்ல அவனை கேப்டனா போட்டேன். அண்ட் எனக்கு என்ன தெரியுமா அவனை கிரேட்னஸ் அவன்ட்டு என்ன பிடிக்குன்னா, அலட்சியமா ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அலட்சியம். ஒரு சிம்பிள் டிஸ்டேஜ் தி bowling and playing effortless ease and authentic cricketing சொல்லுவாங்கமா, அதுதான் பியூர் ஆல். அதான் KL Rahul, classy Rahul.
டெஃபினட்டா. ஐ மீன் நேத்துக்கு நீங்க நாக் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க ஷோல. செட் பண்ணி அதுக்கப்புறம் கோயிங் ஆஃப்டர் தி அட்டாக் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன் இன் தீஸ் விக்கெட்ஸ். அதுதான் நம்ம நிறைய பேசினோம். நேத்துக்கு ஐடியல் எக்ஸாம்பிள் அதுதான். ஹி வாஸ் 80 of 50 balls. வெரி குரூஷியல் டைம்ல விராட் கோலி அந்த 2 கேட்ச் டிராப் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 50 ரன் அவர் மட்டும் அடிச்சிருக்காரு. ஸ்கோர் வாஸ் ஆக்சுவலி 150 for 4. It ended up at 206. விராட் கோலி அவரோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னாரு, பிகாஸ் ஆஃப் த டிராப் கேட்ச் மேபி வி லாஸ்ட் 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அதனால 180ல இருந்து 206 சேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் டேக் நத்திங் அவே ஃப்ரம் KL ராகுல். மறக்காது நீங்க 1 years drop catch on part of cricket. பட் எப்படி இந்த மொமெண்டம் கெயின் பண்ணாங்க பாரு. அது என்னன்னா பிளானிங் ஆஃப் தி இன்னிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அவனே எப்படி பிளான் பண்ணிருக்கான் பாரு இன்னிங்ஸ். அவன் என்ன பண்ணாங்க பிளானிங்ல பாத்தீங்கன்னா 2 things. ஃபர்ஸ்ட் பில்ட் அப் பார்ட்னர் மயங்க் அகர்வால் குட் பார்ட்னர்ஷிப். ஓகே, நிக்கலஸ் பூரன் ரன் அடிக்கலனா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணா. தட் மீன்ஸ் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணல. நம்பர் 2. நம்பர் 3, சேகலோட சான்ஸ் எடுக்கல பாரு. அவன் யூஸ்வலா இன்சைட் அவுட் போட் கவர்ஸ் மேல அவன் எஃபர்ட்லெஸ் அடிப்பான். நேத்துக்கு சேகலோட சான்ஸ் எடுக்கல. பெஸ்ட் பவுலரா நீ பெரிய பிஸ்தாப்பா, அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்துரு. அதுக்கப்புறம் பின்னாடி மீதி எல்லா போலர்ஸையும் போட்டு ஒரு கைட்டி கொடுத்தான். இதுல என்ன புரியல, இந்த நாக்ல என்ன ஆச்சுன்னா ஆர்சிபிக்கு நிஜமே என்ன ஆச்சுன்னு தெரியாது. வாட் ஹிட் தம் சொல்ல முடியாது. போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும், வாட் ஹிட் தம் அப்படி தெரியவே இல்லை அவங்களுக்கு. Jay Krishnan is asking, what do you think is the reason for so many catches being missed in this IPL so far? சரி ஜெயகிருஷ்ணன், அதுல ஒண்ணு என்னன்னா அவங்க லைட்டிங் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா. அதுல எப்படின்னா ஒரு ரிங், அதோ ஃபயர் இந்த லைட்டிங் ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று லைட்டிங் பை ஃபயர் whatever they call it. அவங்க ஒரு டெர்மினல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேடியம் சுத்தி வச்சிருக்காங்க லைட்ஸ். சோ ஒரு லெவல் ஹை லெவல்ல போனா நானே ஃபீல்டர் அடிச்சு சொல்றேன், மீதி டவர்ஸ் இருக்கும், 4 பெரிய மேசிவ் டவர்ஸ் இருக்கு 4 இடத்துல. அந்த மாதிரி கிடையாது இங்க. இங்க லைட் வந்து யூ கேன் கெட் கேமோஃபிளாஜ் பால், ஒயிட் பால் வேற மறக்காதீங்க. லைட் ஒயிட் லைட் பறிச்சே என்ன ஆகும், சம்டைம்ஸ் யூ லூஸ் சைட். அன்னைக்கு போன மேட்ச்ல கூட பார்த்தா டேல் ஸ்டேன் லாஸ்ட் சைட். சோ அந்த ப்ராப்ளம். Aaron Arvind is also asked why chasing teams are falling even though there's a due factor in favor in the last few matches. Aaron Arvind, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ Aaron Arvind, I don't know whether you've been watching our show from the day number 1. நான் எப்பவுமே சொல்லிடுவேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான்னுவேன். நேத்து கூட என்ன சொன்னேன், I only backed RCB. அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன், I backed only Mumbai Indians. In fact, நேத்துக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப், அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ். எஸ்டர்டே பேக் கிங்ஸ் 11 பஞ்சாப். நான் சொன்னேன் கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் வின் பண்ணுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் இல்லையோ பாம்பே, பேட்டிங் ஃபர்ஸ்ட் இல்லையோ பாம்பே தான் சொன்னேன். கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச் அன்னைக்கு கூட சொன்னேன் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி அன்னைக்கு டெல்லி தான் பேட் பண்ணாங்க. See, ஒன்னு மறக்காதீங்க டியர் வியூவர்ஸ், ஒரு மிஸ்கன்செப்ஷன், டியூ ஃபேக்டர், ரன் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு சேஸ் பண்ணலாம், அந்த தியரிலாம் விட்டுடுங்க. எண்ட் ஆஃப் தி நல்ல கிரிக்கெட் ஆனோம். You have to understand one thing. You have to first go and play good cricket, number 1. Number 2, என்னைக்குமே ஒரு big total on the board இருக்குச்சே, team batting second will have a problem. இந்த 160, 170, 180 வரைக்கும் சேஸ் பண்ணிச்சே, team batting second ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த 180 தாண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் ப்ராப்ளமே வரும். சோ முந்தானத்தி மேட்ச் என்னாச்சு, மும்பை இந்தியன்ஸ் 195, நேத்துக்கு மேட்ச் என்னாச்சு 200 நாட். காலி அப்படியே, because first overல இருந்து almost 10 runs over. எங்க நடிக்க போறீங்க? Definitely, I mean, நீங்க problem. Definitely, what you absolutely say, even playing a lot of T20, I can tell you that if you bat first and if you put up a very big total, என்னதான் அவங்க வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் ஆப்பனன்ஸ் வந்து 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த பிரஷர் இல்ல அகைன் பி பேக் ஆன் தம். ஏன்னா பேக் ஆஃப் த ஹெட் ஒரு ரன் ரேட் எப்பவுமே வந்து ஒரு 9 and 10 and 11 அந்த மாதிரி ஒரு ரன் ரேட் இருந்ததுன்னா batting team is always under pressure to get boundaries every over. So it is obviously going to be difficult, which comes to the point. அதுல எடுத்துமாகும் the viewers மறக்காதீங்க, ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கச்சே 11 12 ரவுண்ட் ரேஞ்ச்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரன் ரேட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் ஆகும், 10 12 14 16 18 15 20 போயிடும். Abhiram Krishnan is actually praising you. He said, I wish the RCB management watched your show yesterday about RCB team selection and changes required. Why do you think 3 pacers, if they are not, the 3 pacers that they have, if they are not putting them under the pressure, should they change them? That's the ideal question he's actually asking, Abhiram Krishnan. Abhiram Krishnan, thanks a lot, Abhiram Krishnan. At least you are at least on my side, because my son always seems to be on opposite side. I just ஒதுக்க மாட்டேன்றான். நான் சொல்லிட்டே இருந்தேன் ஜோஷுவா பிலிப் ஒரு வேஸ்ட், ஆரன் ஃபின்ச் சொல்றேன் ஒரு வேஸ்ட் தான் சொல்றேன். இதுக்கு வந்து அது ஒரு கம்பல்சனே கிடையாது. டாஸ் வின் பண்ணா போலிங் பண்ணணும் டியூன் ஒரு கம்பல்சனே கிடையாது. இது என்ன பிளானிங்? அவங்க நீ சொன்ன மாதிரி அபிராம் கிருஷ்ணன் வெரி குட் பாயிண்ட் மேட் தேர். யூ மேட் a couple of points. Point is
அவங்க டீம் செலெக்ஷன்ல இருந்து டீம் பிளானிங்கே ராங். ஜோஷுவா போய் நம்ம 3 போட்டு அனுப்புறது அபத்தம். நம்பர் 1. நம்பர் 2, I'll be very frank, டீம் காம்பன்சேஷன் மோயின் அலி இருக்கணும். நம்ம அவன் திருப்பி பேக் டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஏபிடி விராட் கோலி, ஏபிடி விராட் கோலி, ஏபிடி விராட் கோலி. எவ்வளவு நாள் தான் ஏபிடி விராட் கோலி, ஏபிடி விராட் கோலி, ஏபிடி. அது வெளில வரணும். நான் என்ன பண்ணோம், இந்த படிக்கல் மாதிரி ஒரு புது பையன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சான், குட். அந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வா. வாஷிங்டன் சுந்தரம் மேல அனுப்ப பேட்டிங்ல. தமிழ்நாடு ஓபனர் அவன் கரெக்ட். ஆனா நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா காமிச்சது. நீங்க சொன்ன மாதிரி ஏபிடி விராட் கோலி வேஃபர் தின்னா தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அவுட் ஆன அப்புறம் இல்ல என்னடா இது நம்பர் 5 அப்புறம் பேட்டிங்கே கிடையாதுடான்னு அது நிஜமாவே திருப்பி ஆர்சிபி பாக்குற மாதிரி ஒரு செகண்ட் அந்த மாதிரி இருந்தது. நீங்க அதுதான் சொல்லியிருந்தீங்க நேற்றுக்கு, நான் நம்பல. ஆனா அதுதான் சொல்ல வரேன் நான் நேத்துக்கு சொல்ல. I agree with you on this point. They should definitely look to get in Moeen Ali. Not only Moeen Ali, they should also look to get in Chris Morris. Somehow they should try to fit in both of them. Chris Morris, Moeen Ali, all rounders in the side. நீ மூணு மீனம் பேசுறான்னு அவசியமே கிடையாது. If you have good spinners, play 3 spinners. Nothing wrong. They have also he's actually done well in the IPL in the past. He didn't get an opportunity after that. He's bowling sensationally well for Australia. Adam Zampa. Correct. He should also. Zampa, Umesh Yadav. On that point, Madan is asking why is RCB persisting with Umesh Yadav? He is the poor link in the RCB bowling lineup. I think, Madan, it's still too early to judge. Umesh Yadav is an established international cricketer. 2 games is very harsh to judge on him. But then again, Cheeka, your point of view? Madan, I agree with you completely, Madan. அணி ஒத்துக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன் கூட. பிகாஸ் அவன் வந்து தப்பு ஒன்னு எக்ஸ்ட்ராடினரி பேஸ். ரப்பாடா நான் சைனிங் மாதிரி ஏத்துறா. குட், கோ அஹெட் வித் தட் பண்ணு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு பதிலு நீ ஸ்டேடியம் தூக்கு, உமேஷ் யாதவ் தூக்கு. Bring in Zampa, bring in a good Indian. வேற யாரும் எல்லாரும் அந்த மாதிரி கொண்டு வா. கிறிஸ் மாரிஸ் கொண்டு வா, ஆல்ரவுண்டர். ஜோஷுவா தூக்கு, ஃபின்ச் தூக்கு, பார்த்திப் பட்டேல் ஓபனிங் கொண்டு வா. டெஃபினட்டா விக்கெட் கீப்பர் ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடும் உனக்கு எல்லாமே. Surya Tilagam is asking, I think Virat made a lot of mistakes with the bowling change. Overall, what do you think about captaincy of Virat? Rahul captained superbly. He backed his bowlers wonderfully. Yeah, but yesterday, honestly speaking, Surya Tilagam, அவங்க ஃபர்ஸ்ட் டீம் காம்பினேஷனே கான்மா. உண்மை சொல்றேமா, அவங்களோட டீம் காம்பினேஷன் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க டீம் காம்பினேஷன் ரைட்டா இருந்தா மேட்ச் வின் பண்ண முடியும். I'll be very frank with you. நம்ம இது ப்ரீ மேட்ச் சொல்ல நேத்துக்கு பேசினோம். அப்பதான் அவனுக்கு இது பண்ண முடியும். அவனுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த வெள்ளக்காரங்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி கிசன்லாம் வந்து அவங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் பத்தி ஒண்ணும் தெரியாது. பார்த்திப் பட்டேல் ஓபனிங் படிச்சிருக்கணும். ஆரன் ஃபின்ச் வந்து இன்ஸ்விங்கர் போட்டா தடவறான், லெக் ஸ்பின் போட்டா தடவறான், கூகுளி போட தடவறான். இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. ஐபிஎல் பெருசா அவன் அடிச்சதே கிடையாது. அவனை ஏன் பர்சஸ் பண்ணியானும்? அவன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன் நீ பர்சஸ் பண்ணியானுமா? பண்ணவே வேணாமே. அது பார்த்திப் பட்டேல் ஓபன் பண்ணி கீப்பிங் பண்ண சொல்லு. ஜோஷுவா தூக்கலாம், பிஞ்சு ஜோஷுவா ஸ்டேல் 3 பேர் தூக்குப்பா. மேட்டர் எண்ட்ஸ். ஜாம்பா கொண்டு வா. அப்ப இந்த டீம் டிஃபரன்ஸ் பாரு நீ. Parthiv Patel definitely. I mean, last year நீங்க பாத்தீங்கன்னா he actually played very well last year itself. He's an established opener on the impetus up the order. Definitely ஒரு left right combination வேற மேல அது கூட இருக்கலாம். And but if Parthiv Patel comes in, it will be 2 left-handers at the top of the order. But we'll have to wait and see what the RCB management does. ஒரு நிமிஷம், 2 left-handers டாப் ஆடுறது என்ன பை? ஆடம் கில்கிரிஸ், மேத்யூ ஹெய்டனா போட்டு ஆஸ்திரேலியா பழக்கலையா 2 left-handers? ஆனா நீங்க சொன்னது ரைட். அது வந்து ஆடம் கில்கிரிஸ்ட் அண்ட் மேத்யூ ஹெய்டன். அது அவங்க 2 பேரும் வந்து ஒரு அப்படி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அகைன் ஒரு மித். இதெல்லாம் வியூவர்ஸ் டோன்ட் கெட் கேரிட் அவே. இந்த சும்மா இந்த கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப சொல்றேன், கேரி அவே பண்ணிக்காதீங்க. ஏன் நாங்களாம் 2 ரைட்-ஹேண்டர்ஸ் ஆடலையா? நானும் கவாஸ்கர்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனே கிடையாது. இது பெஸ்ட் காம்பினேஷனா தான் ஆடணும். நீங்க இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சும்மா அதெல்லாம் ஒரு இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். ஏன் மயங்க் அகர்வால், KL Rahul 2 ரைட்-ஹேண்டர்ஸ் தான். I completely agree. At the end of the day, the best batsman, if you feel that this is suited, that batsman is supposed to play. The right left combination is only an added bonus if it happens. I completely agree with you on that point. I also agree with you on that point. I still feel RCB haven't got their team selection, their team composition right. And once they get it right, hopefully they can compete better this year than last year. Let's not harp too much on it. It was a very one-sided match. Nothing too exciting about yesterday's match. Eppadi paathalum, apart from KL Rahul's knock and probably a little bit of fielding errors from RCB,
Kings 11 Punjab right from ball one they had the game in their hands. ரொம்ப ஆக்சுவலி பேசுறதுக்கு அவ்வளவா ஒண்ணுமே இல்லை நேற்றுக்கு மேட்ச் பத்தி, ஏன்னா ரொம்ப ஒன் சைடடா இருந்தது. ஆனா இன்னைக்கு மேட்ச் பத்தி நம்ம பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இப்போ கரண்ட் probably losing finalist of last year, the champions 2 years back, and probably the team that is going to push to get the title this year, the Delhi Capitals. ஒரு very important game for CSK actually பாத்தீங்கன்னா, ஏன்னா 2 கேம் ஆடி இருக்காங்க, 1 வின் பண்ணிருக்காங்க, 1 உதப்பட்டிருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு even more important than Delhi Capitals. I know Delhi Capitals is also very important, ஆனா CSKக்கு must win game மாதிரி இருக்கு. நீங்க என்ன தோணுது? Definitely, CSK must win game. Dear viewers, please subscribe to this channel. I'll be very happy if you can subscribe to the channel and share and like பண்ணுங்க. Sorry, I keep requesting you this for some time. Coming back to this game, CSK. என்ன ப்ராப்ளம்னா CSKக்கு ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ we don't know whether Ambati Rayudu is fully fit. Ambati Rayudu is not. Ambati Rayudu is not fully fit, number 1. Number 2, we don't know again, Bravo is not fully fit ன்னு சொல்றாங்க. So, இந்த Ambati Rayudu and Bravo illana already Raina கிடையாது, Harbhajan Singh கிடையாது. So half the team gone. So again the combination அவங்க மாட்டிக்க போறாங்க இன்னைக்கு in case these two are not fit. I think see what little news that I've read, we can only speculate from here. I know that Bravo is not fully fit as yet. Rayudu has a hamstring problem and I don't think he's going to be available for this game. He's going to be available only from next week, and hopefully both of them come back very soon because CSK needs them. நீங்க சொன்ன மாதிரி 4 பேர் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இல்ல. It is a big massive blow for CSK actually. நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா 4 மெயின் பிளேயர்ஸ், ஸ்டார்டிங் 11 பிளேயர்ஸ் 4 பேரும் இல்லனா it is very difficult to actually cope up with that. அதான் இன்னைக்கு என்ன பண்ணனும்னா இது எப்படி பண்ண போறாங்க. சோ அப்ப நான் பாறேன் அண்ணா நீ டீமை மாத்த முடியாது ரொம்ப. So what is Thala என்ன பண்ண பாரு, நம்ம தலைவரி, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் தலைவரி தான் பேக் பண்ணோம் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச்ல கூட நம்ம. ஓகே, போன மேட்ச்ல நம்ம பேக் பண்ணோம். இந்த மேட்ச்ல இப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் கிரிக்கெட்டிங் வைஸ் நான் பேச சொன்னேன். நீங்க மறக்காதீங்க, நான் ஒரு பயங்கர சிஎஸ்கே ஃபேனா இருந்தா கூட I love talk from a cricketing angle as a former captain or former chairman select committee தான் என்னோட வியூ என்ன. இப்ப பாரு, விஜய் ஷேன் வாட்சன் ஆடிதானோ, வேற விஜய் ஆடிதானோ, உனக்கு வேற ஆளே கிடையாது உள்ள உனக்கு. நம்பர் 1. நம்பர் 3 வந்து ஃபாஃப். ஓகே, நம்பர் 4 என்னோட ஒப்பீனியன்ல தோனி வந்தானோ, ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு டைம் எடுக்கும். நம்பர் 4ல தோனி should have been. நம்பர் 5 probably அந்த இவன் இருக்கானே, இவன் கேதார் ஜாதவ் வரலாம். நம்பர் 6 இவன் வருவான், அவன் பேர் ஜடேஜா வரலாம். நோ 7 சாம் கரன். இதான் ஃபர்ஸ்ட் 7ல. ஓகே, இங்க முன்ன பின்ன அப்படி போய்க்கலாம். bowlingல பார்த்தா தீபக் சஹர் இஸ் வெரி குட். இந்த கண்டிஷனுக்கு தீபக் சஹர் செமையா போடுவான், நீங்க மறக்காதீங்க. ஸ்வைன்னு போடுவான் பியூட்டிஃபுல்லா. பியூஷ் சாவ்லா ஆடிதானோ, வேற யாரும் ஆப்ஷன் கிடையாது உனக்கு. ஓகே, நவ the point is அங்க என்கிடிக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன், ஜாஸ் ஹேசல்வுட் ஆடுவேன். என்னது இம்ரான் தாஹிர் மாட்டேன், நான் ஜோஸ் ஹேசல்வுட் ஆடுவேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? ஸ்ரீகாந்த் என்ன பேசு அன்னைக்கு கேளு, கரெக்டா கேளு. He was actually correctly asking Satya Abhinav. I've been looking forward to see Josh Hazelwood's performance for CSK. Tahir and Shardul Thakur, Ngidi and Chawla out. Do you think this will work out for CSK? He's saying you should bring in Tahir and Shardul Thakur with Ngidi and Chawla. You should take them out. இல்ல, but Josh Hazelwood தான் Ngidi தான் ஒருத்தன் தான் போறே. ஃபாரின் கிரிக்கெட் ஒன்னு தான் தூக்க முடியும் நீங்க. Can Tahir replace Ngidi today? Lot of them no name. Ngidi வந்து தாஹிரோட I go for Josh Hazelwood. ஏன் சொல்றேன் நானு, அவங்க ரைட் ஹேண்டர்ஸ் வந்து ரெண்டு லெஃப்ட் இது இருக்காங்க. அப்படின்னா அவங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சைடுல. ஐ மீன் ஷிகா தவன், அப்புறம் அவன் பார்த்தனா இவன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த், அப்புறம் அக்ஷர் பட்டேல். ஹிட்மாயர் அக்ஷர் பட்டேல் 4. சோ என்ன கண்ணா ஜோஸ் ஹேசல்வுட் யார கரெக்டா, தினேஷ் குமார் சுந்தர் நீங்க சொல்றது ரொம்ப ரைட். நல்ல நைலண்டிங் போடுவான் ஜோஸ் ஹேசல்வுட், நல்ல பேஸ் போடுவான். கொஞ்சம் நீ நல்ல பேஸ் போட்டா அந்த பிருத்திவி ஷா மாதிரி பார்த்தா பசங்க லொக்குன்னு போல எடுத்துடலாம். நம்பர் 1. அண்ட் ஷிகர் தவனுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு விட்டான்னு வச்சுக்கோ. ஷிகர் தவன் இனிஷியலா கொஞ்சம் பேஸ்ல அப்படி ஸ்லிப்ல இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். Not an express fast bowler. He's in the late 130s fast bowler. He's more the mold of a Glenn McGrath, that line and length, trying to move the ball away from the wicket. அதுதான் சார் கேஸ்ட்ரோ. நான் டெஃபினட்டா தான் நான் வந்து ஜோஸ் ஹேசல்வுட்ல ஆடுவேன் என்கிடிக்கு பதில். பியூஷ் சாவ்லா மறக்காதீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா போனா. சரி, அந்த மேட்ச் வந்து ஒன்வே பண்ண பியூர் பேட்டிங் விக்கெட். ஸோ அந்த மேட்ச் நம்ம போலிங் பத்தி இது பத்தி பிரயோஜனம் கிடையாது. போன மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ், பிகாஸ் அப்சல்யூட் பேட்டிங் ட்ராக்ல பாவம் அந்த மாதிரி எல்லாரும் எல்லா போலரும் அடி வாங்கினா. அதனால அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல வரல. பட் ஜாஸ் ஹேசல்வுட் பதில், ஐ மீன் ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஸ்டெட் ஆஃப் என்கிடி,
will be my choice. இப்ப நான் கேப்டனா வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தா இது will be my suggestion and my choice. The only, I mean, I'm pretty much with you. I will only think of two changes. I will actually bring in Shardul Thakur and Imran Tahir. I will remove Rituraj Gaikwad and I will possibly remove Ngidi also. So now what basically happened? You கேட்டுக்காரு, hello Cheeka, do you think Faf should open his batting with Shane Watson? அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்காரு. இல்ல what do you call Lionel Judah, because I tell you why. இப்போ மாண்டான் இன்னும் ஒரு மேட்ச் பார்க்கலாம் என்ன பண்றான் விஜய் ஷேன் வாட்சன் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் கொடுத்தோம். ஏன்னா இது திருப்பி துபாய் விக்கெட்ல ஆடுறோம், திருப்பி கொஞ்சம் டேர்ன் ஆகும் விக்கெட். இந்த விக்கெட் நீங்களே பாத்தீங்கன்னா டேர்னிங், இது துபாய் நேற்று ஆடின விக்கெட் தான் ஆட போறோம், அதே ஸ்கொயர் தான் ஆடுவாங்க இவங்க. அதனால கொஞ்சம் டேர்ன் ஆகலாம். எஸ், பட் இம்ரான் தாகிர் எடுத்துட்டோம்னா யாரை தூக்க முடியும்? என்கிடியை தான் தூக்கணும். என்கிடி தூக்கினா அப்புறம் தென் ஓகே, அப்படி ஷார்துல் தாக்கூர் எடுத்துட்டு வரலாம். இல்ல அப்படின்னா என்ன ஒரு யார் ரெண்டு ஃபாரினர்ஸ் பார்த்தா எங்கிடி ஷேன் வாட்சன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு சாம் கரன் இருக்கனால ஜாஸ் ஹேசல்வுட். So your choice is Josh Hazelwood, my choice will be Imran Tahir. அவ்வளவுதான், மேஜர் டிஃபரன்ஸ் அவ்வளவு அப்படி ஒண்ணு இல்ல. பட் end of the day, I'll be very frank and it's not a bad choice. Very difficult choice between Josh Hazelwood and Imran Tahir. Imran Tahir வந்து அந்த மிடில் ஈஸ்ட் கண்டிஷன்ஸ் நல்லா bowling போட்டுறான். Just because left hand is a Google டிசீவ் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். இல்ல, the only reason why நான் தாஹிர்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா proven IPL commodity அவர். நீங்க எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அவர் எப்பவுமே பர்பிள் கேப் தலை மேல எப்பவுமே பாத்துருக்கேன் தாஹிர் மேல. இந்த வருஷம் I don't mind and I'll be very frank with you. I don't mind தாஹிர் வந்து ஜாஸ் ஹேசல்வுட் இவனுக்கு பதில் எடுக்கலாம் வேணாம், அவன் பேரு I don't mind instead of what you call either Hazelwood or Imran Tahir. I mean, I don't mind two leg spinners because I love leg spinners. Leg spinners are match winners. Is Yadav a misfit at number 5? Because I feel you would do much better higher up the order. Akshay Menon, இன்னைக்கு பேட்டிங் லைன்அப்ல மேபி வாட் யூ ஆர் சேயிங் will come true னு தோன்றது எனக்கு. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் கொஞ்சம் slightly inexperienced. So maybe Dhoni வந்து whether he's going to come at number 4, 5 or 6 அது தெரியல. It all depends on what number Dhoni wants to bat. And it's not a bad idea because அவனுக்கு கொஞ்சம் டைம் செட்டில் ஆனா he might be able to strike the ball well. That's one thing good about Yadav. There are two questions actually. Hari and Srikkanth, both of them have asked the same question. Should Dhoni consider opening with Gaikwad instead of Vijay? Then okay, if you want to open with Rituraj Gaikwad and drop Vijay, யார் உங்களுக்கு stand by Indian batsman? ஜெகதீசன் ஒருத்தர் இருக்கான், நம்ம ஊர் பையன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். He's done well in Tamil Nadu and TNP எல்லாம் நல்லா பண்ணிருக்கான். Now whether you want to try with ஜெகதீசன், இப்போதைக்கு நான் அதான் கரெக்டா சொன்னா சீக்கா சார், ஜெகதீசன் ஆடு சான்ஸ் இருக்கா அப்படி கேட்டு இருக்கா. வாசிம் அக்ரம் பயமா இருப்பான் பேரு கேட்டாலே. ஏன்னா வாசிம் அக்ரம் செம்ம போலர் பாவன். எங்க நீ வந்து எனக்கு சிக்கு போலிங் எல்லாம் போட்டு தள்ளிடாது எனக்கு. இப்போ சோ நீ சொன்ன மாதிரி இப்பதான் பேசினேன், இந்த ஜெகதீஷருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி சமயத்துல சான்ஸ் எடுப்பாங்களா, அது வந்து என்னோட ஒப்பீனியன்ல டவுட்ஃபுல் தோணுது. அவன் இன்னும் ஒரு மேட்ச் இதுதான் ஆடுவாங்க. எனக்கும் தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஐதர் ரித்துராஜ் கைக்வாட் இல்லாட்டி எம் விஜய் தான் ஓபன் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் அந்த காம்படிஷன் இருக்கும். ஆனா ரொம்ப சிஎஸ்கே பத்தியும் பேசாம நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி கூட பேசணும். பிஃபோர் தட் ஹரிபிரசாத் இஸ் ஆஸ்கிங் why MSD is not coming up the order. MSD should have come in at number 4 and number 5 against Rajasthan Royals. We've already spoken about it enough. We personally feel that he should be batting up the order, and I personally feel that this game he will be batting up the order. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் குள்ள வந்தாரு, ஒரு 3 6 விட்டாரு லாஸ்ட் ஓவர், அவருக்கு கொஞ்சம் டச் வந்த மாதிரி இருக்கு. So probably we'll see Dhoni at either number 4 or number 5 this game. Let us go to the Delhi Capitals team selection and how they are going to go about it. They had a terrific victory in the first game. எங்கேல இருந்தோ pull off பண்ணிட்டாங்க அந்த victory, and they'll definitely be buoyed by it. Confidence கொஞ்சம் ஹையா இருக்கும். What I've heard is Ashwin is probably fit enough to play today, so that will also be a very interesting battle. Ashwin coming back and playing against CSK. Cheeka, your views for Delhi Capitals today? எனக்கு நிஜமா அஸ்வின் ஃபிட்னஸ் எனக்கு இன்னும் தெரியாது. சில பேர் எஸ்ன்றாங்க, சில பேர் டாக்டர் ஒப்பீனியன்றாங்க, ஒரு மாதிரி அரகுற நியூஸ் தான் இருக்கு. From what I've heard, Ashwin is fit. If Ashwin is playing, apna appeal கிடையாது, fantastic. Then the bowling becomes even more stronger. Obviously, because அவங்களுக்கு ஆல்ரெடி ரப்பாடா இருக்கான், மறக்காத ஜிக்கு ஹேர் ஸ்பீட் இருக்கு, வந்து ஜிங்னு போகும், அந்த அவனோட ரப்பாடா இருக்கான். அஸ்வின் வந்தானா இட் பி வெரி குட்.
பட் நான் அவனோட பேட்டிங் லைனர் டாப் ஆர்டர் அவன்கிட்ட என்ன அட்வான்டேஜ் டெலிட் என்ன மாட்டியா வியூவர்ஸ் மறக்காதீங்க செம்ம இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டிங் லைனர் which is very very important ஒரு இந்தியன் பேட்டிங் லைனர் பிரில்லியண்டா வச்சுக்க டாப் ஆர்டர் இட்ஸ் ஆல்வேஸ் குட் எல்லாம் கரண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ரிஷப் பந்தா இருக்கட்டும் ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும் பிருத்வி ஷா இருக்கட்டும் வாட் யூ கால் ஷிக்கர் தவானா இருக்கட்டும் let's not forget the guy who's not playing also, Ajinkya Rahane. He is also current Indian vice captain of the Indian test team. Yeah, Ajinkya Rahane might not play the 11 again. Marka Sharman Hetmeyer, அவன் இருக்கான் வேற மிடில் ஆர்டர்ல. So அவனுக்கு 1 to 6 batting or 1 to 5 batting. Summer batting. I mean, though I said போன மேட்ச் வந்து ஸ்டாயினஸ்னா என்னோட ஒபினியன்ல ஆல் ரவுண்டர் கிடையாதுன்னு சொன்னேன். செம அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். அவன் இருக்க போறான் 6ல. அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நல்லபடியா பேட்டிங் அடிப்பா 7. Ashwin Mandana, it's a great thing for Delhi. It's absolutely fantastic for Delhi. But now Ashwin, Najama aada poranan theriyadu. Ashwin aadalana, they'll bring in Amit Mishra. In my opinion, Amit Mishra in the match yen therma aaduvan solren. Leg spinners na konjam Dhoni illa attack pandradhukku leg spin poduvaanga. Konjam Dhoni ki leg spin na konjam or weakness irukku. I won't be surprised. Na vandu Delhi Capitals team la irundha Ashwin fit ஆகலனா Amit Mishra ஆடுவான். அப்படி அந்த இன்னொரு நார்கேன் ஒருத்தர் இருக்கான ஃபாஸ்ட் பவுலர் பதில் 3 கம்பல்சரியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடணும் தேவையே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் லமிச்சானே ஆடுவேன் நம்ம நமசிவாயம் அவனை ஆடுவேன் 2 லெக் ஸ்பின் இருந்தாலும் பரவாயில்லை அஸ்வின் லமிச்சானே I agree with you. Instead of the not K we could probably go with லமிச்சானே. Definitely ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும். And பையன் மறக்காத அந்த பையன் நல்லா போலிங் போட்டிருக்கான். நேபாள லமிச்சானே செமையா போலிங் போறான் லெக் ஸ்பின். அண்ட் லெக் ஸ்பின் நீங்க இது வரைக்கும் பாருங்களேன் லெக் ஸ்பின்னர்ஸ் ஹவ் டன் பிரில்லியன்ட் இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல. நேத்துக்கு பாருங்க பிஷ்னாய் நல்லா பண்ணான். நம்பூர் பையன் எம் அஸ்வின் நல்லா போலிங் பண்ணான். நேத்து அவங்க சைட்ல வந்து சஹல் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். சோ லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ் எனி ஃபார்மேட். T20 இருக்கட்டும், 1 day இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும். சோ அதனால லமிச்சானே ஆடலாம் நார்கேக்கு பதில். நார்கேன்றும் அவ்வளவு பெரிய பேசல, அவ்வளவு டெட்லி பிளேயரும் கிடையாது என்னோட ஒப்பீனியன்ல. இன்னொரு சேஞ்ச் மட்டும் நான் போனோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ஆவேஷ் கான் அவங்களுக்கு ஒரு ஏத்துல போல ஒருத்தர் இருக்கான். குப்புன்னு பகல்ல போடுவான். நல்ல ஜிங்கு நீங்க போடுவாங்க பகல்ல. அவனை கொண்டு வா நீங்க ஆவேஷ் கானை கொண்டு வா. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த போன மேட்ச் இவன் மோஹித் சர்மா ஆனானே. ஆமா மோஹித் சர்மா ஆவேஷ் கான். Yeah, Ishan Sharma இப்போதைக்கு unfit. ஆனா லாஸ்ட் இயர் ஆக்சுவலி நல்லா போட்டார் Ishan Sharma ஒரு நியூ பால்ல. டெஃபினட்டா அவர் நல்லா ஸ்விங் பண்ணாரு. He would bowl 3 overs up front in the new ball itself last year. Obviously he still has some back problems, I think. I'm not too sure whether he's completely fit, but I completely agree. ஒரு காஷன் எப்படின்னா no I'm talking neutrally. While definitely yes நம்ம எல்லாரும் CSK வின் பண்ணனும் ஆசை இருந்தா கூட நீ மறக்காத டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இந்த மேட்ச் வின் பண்ணனும்னா அவங்க பேட்டிங்ல இந்த லாஸ்ட் பாம்பேயும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அவங்களோட பேட்டிங் பார்த்து கத்துக்கணும். பில்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் அவசரப்பட்டு அவதிப்பட இப்ப என்ன தெரிஞ்சு போயிட்டு இந்த 2 மேட்ச் எல்லாருக்கும் நம்மளுக்கு வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் கொஞ்சம் விக்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா. அது நம்பர் 1. நம்பர் 2 பில்ட் அ பார்ட்னர்ஷிப்பா. அதுக்கப்புறம் கோப்பா அப்படின்றதுதான். இதெல்லாம் பேசும்போது நான் இந்த கேள்வி எனக்கு நிஜமாவே உங்ககிட்ட கேட்கணும்ன்றது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே இருக்காங்க. இப்ப வந்து ஆல்ரெடி 2 கேம் ஆடிட்டாங்க. they are the first team to play 4 games. they are playing back to back games very very quickly, so not a lot of time to tinker with their mindset and not a lot of time to actually sit and prepare. When you're getting into match after match after match, is that a slight disadvantage for CSK? Because நீங்க பாத்தீங்கன்னா early in the tournament itself they already lost 2 players and now they've lost 2 players through injury itself. Maybe if they had a little more time, these players could have come back and could have helped CSK. அதெல்லாம் கிடையாது. நீ அதான் T20 ஷெட்யூல் பார்த்தா எப்பவும் எப்படிதான் இருக்கும். அது நீ கதையா இருக்கு. உனக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய அடுத்த நாள் மேட்ச் நிறைய இருந்திருக்கு. I won't really agree with you at all in the point. Prasanna Soundararajan is saying will toss be a big factor in today's match? Teams are deciding to field first but are unable to chase, especially in Dubai. Prasanna Soundararajan, I hope you've been watching our shows all this while. நான் வந்து டாஸ் எனக்கு ஃபேக்டரே கிடையாது. சும்மா இந்த டியூ பால சுத்துறாங்க தொடக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ரிலாம் சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் நம்பாதீங்க, எல்லாம் கவலைப்படாதீங்க. நல்ல கிரிக்கெட் ஆடினா போற பிரசன்னா சௌந்தரராஜன். Whether you're batting first or bowling first, you will have to play good cricket. கரெக்டா bowling போடணும். And என்னோட ஒப்பீனியன் பிரசன்னா சௌந்தரராஜன் இட்ஸ் நாட் a big factor at all. But honestly, நான் கேப்டன் பிரசன்னா சௌந்தரராஜன் நான் எல்லா ஷோலையும் சொல்லிட்டு தான் வரேன்.
நான் டாஸ் வின் பண்ணா நான் பேட்டிங் தான் பண்ணுவேன். நான் பேட் பண்ணிட்டு ஒரு நல்ல டோட்டல் பண்ணுவேன். எஸ்பெஷலி டெல்லி மாதிரி சைடு ஆர் யூ லெட் see what is your strength. எது உங்க ஸ்ட்ரெங்தோ அதுதான் நீ செகண்ட் பண்ணணும். What is your strength? You should do second. Because உனக்கு தெரியும் அந்த you can manage it. Suppose your batting is your strength னா you bat second. Bowling is your strength, bowl second. அதுவும் ஒரு தியரி இருக்கு. பட் அதெல்லாம் கூட கவலைப்பட மாட்டேன். ரொம்ப இதெல்லாம் போகக்கூடாது பிரச்சனை. டாஸ் வின் பண்ணியா பேட்டிங் பண்ணியா 180 190 அடி put the opposition under pressure. ரெண்டு wicket எடு opposition under pressure. Yeah, I mean that has been the norm for this IPL. Teams that have been batting first and posting a total above 180, generally they are going to win most of the matches. But having said that, it's still a very young tournament. There's still a long way to go. We don't know. Right now, teams batting first seem to be doing better than teams chasing. But we should also sit and see how we'll go about it, how the wickets will play as the games go on. Yes? Barkadani, as the games go on, the wicket will become even more worse. இப்போவாது கொஞ்சம் விக்கெட் இருக்கு. இல்ல ஆட viewers, Marka, the wickets will wear down. The spinners will start dominating even more. அப்ப நீ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நல்ல டோட்டல் பண்ணிட்டு ஸ்பின் வச்சு பொட்டலம் பண்ண பார்க்கணும். நேற்று எப்படி பொட்டலாம் நாங்க பார்த்து ஆர்சிபி 3 ஓவர்ல பொட்டலம் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும் நீ போட்டு. அதனால as batting second இன்னும் கொஞ்சம் விக்கெட் பேடா இருக்க போகுது. Cheeka sir, what's your view as punt as an opener? Let him go bat the first 6 overs. பொளந்து காட்டி சொல்லுங்க. அருண் ஏபி என்ன கேக்குறா, பந்து ஓபன் போட்டு பழக சொல்றீங்களா நீ அவனை போட்டு பொழந்து காட்ட சொல்றீங்க. கரெக்டா சொல்றீங்க. பொழந்துட்டே ரிஷப் பந்த் நான் உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன் மச்சான், மெட்ராஸ்ல உட்காந்து கவலையப்படுறா ரிஷப் போட்டு. ஆனா ரிஷப் பந்த் ஒன்னே ஒண்ணுதான் அக்ராஸ் லைன் ஆடாத. உனதான் ரிஷப் பந்த் ஒரே ப்ராப்ளம், திடீர்னு இந்த மாதிரி டிக்கெட் பிடி அடிப்பா ஒரு ஷாட், அதெல்லாம் பண்ணக்கூடாது. He plays proper shots. He is a brilliant cricketer. ஆக்சுவலா எனக்கு பிருத்வி ஷா நான் பாப்பேன், இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் பாப்பேன். நம்ம அருண் சொன்ன மாதிரி சரியா பேட்டிங்லாம் வரணும்னு வச்சுக்கோ, கரெக்ட் ரிஷப் பந்த் ஓப்பனிங்ல போயிட்டு ஒரு பொலன்னு சொல்லிடுவேன் நான். Definitely நான் அது பண்ண மாட்டேன். ஏன்னா ரிஷப் பந்த் has been a dynamite at number 5 for Delhi, won a lot of matches for them. It is not the right decision for him to open right now, because he has done so well for Delhi Capitals playing in the middle order. He's their match winner at the middle order. So I will definitely stick to that. Will CSK go with 5 bowlers again? Why Shane and Jadhav not bowling nowadays? Shane Watson is top bowling. இந்த பாயிண்ட் எனக்கு வந்து ஒரு நேதி தோணுது. எனக்கு நான் நேத்துக்கு நைட் பாம்பே மேட்ச் பார்த்த அப்புறம் நாம் மந்திரங்கள் நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த இவன் வந்து போலிங் போட்டான் பாத்தியா, அவன் பேருன்னா இது போலாடு ஸ்லோ போலிங் போடாதமா. அந்த மாதிரி ஷேன் வாட்சன் போட்டா என்ன, ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டா என்ன? அனி வாட் யூ திங்க்? ஸ்லோ டவுன் தி பேஸ். நீங்க டோர்னமெண்ட் எடுத்து பாருங்க, ஒரு சிவம் டூபேன்னு ஒரு போலர் இருக்கான் ஆர்சிபில இருந்து, ஒரு 1 போலர் விக்கெட் எடுக்கிறான், சின்னி தேதிக்கு வச்சிருக்கான். அவரும் சஹலும் they are sharing the purple cap actually. சிவம் டூபே என்ன பண்றான், ஓடி வந்து சும்மா மெதுவா அங்க ஸ்பாட்ல போட்டுன்னு இருக்கான். யாராலையும் அடிக்க முடியல. அவனையும் கிரண் போலாடும் அதே தான் பண்ணாரு. சோ பட் குட் தாட் அவன் 1 ரன் போலர். அந்த சிவம் துபே ஒரு 1 ரன் போலரே கிடையாது. அவனை போட்டு போலிங் போட வச்சு அவனை விக்கெட் எடுக்கிறாங்க. அதனால கரெக்ட். அது கேதார் ஜாதவ் 2 ஓவர் ஸ்பின் பண்ணலாமே. Why can't he do that? He is not a bad off spinner. He is an intelligent bowler. I mean, I give him the credit. I think Shane Watson 2 ஓவர் போட்டா இன்னொரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்குமா அவனுக்கு? VJ Strikes is saying Gaikwad is a fantastic opener for India with a strike rate above 120 in Vijay Hazare. He can open with Watson instead of M. Vijay. What's your opinion? VJ Strikes. You're right. We have been talking about Vijay. We've been speaking about. Now, point is, if you drop Vijay, now who is the other batsman to replace him in the middle order? We don't know. I mean, there's one guy called Jagdishan who's the next best in the CSK team. Shore is also another batsman, is the Delhi batsman, Dhruv Shore. He's played for CSK 1 game before. He's a pretty good domestic cricketer. He could also come into the role. But having said that, it is a very big gaping hole that, Raidu is not there. Already we are missing Raina. Now that you're missing Raidu, 2 of the main linchpins in your batting lineup, and both of them are missing. It is very difficult for CSK. It is going to be difficult for CSK. That's why I predict the Delhi Capitals win today. Cheeka, your predictions for today? I am going with the Delhi Capitals win today. My heart says CSK. I'm a huge CSK fan. You know me. I've always been a CSK fan. CSK, I bleed CSK, but definitely yes. But 51-49
Delhi Capitals. இந்த 51-49 எடுத்து டஸ்ட்பின்ல தூக்கி போடுங்க. நீங்க prediction-னா தைரியமா சொல்லணும். 50-50 மேட்ச் யார் வேணாலும் வின் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லுங்க. மும்பை மேட்ச் ஒரு நிமிஷம் அனிருத்தா ஸ்ரீகாந்த், நீ சும்மா கத்தி ஜஸ்ட் பிகாஸ் கத்தினால வேலை நடக்காது. மும்பை மேட்ச் பிரெடிக்ட் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் 51-49 கிடையாது. நீங்க பிரெடிக்ட் பண்றது 51-49 ன்னு சொல்றீங்க. ஒழுங்கா ஸ்ட்ராங்கா பிரெடிக்ஷன் என்ன? ஸ்ட்ராங்கா சொல்லணும் பிரெடிக்ஷன். எனக்கு எப்ப ஸ்ட்ராங்கா சொன்ன உனக்கு சொன்னாலே ஆர்சிபி மேட்ச்ல ஸ்ட்ராங்கா 51-49 சொன்னீங்க, அவ்வளவுதான் சொன்னீங்க. ஆர்சிபி மேட்ச் ஆர்சிபி மும்பை இந்தியன் மேட்ச் கல்கட்டாவோட மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு சொன்னேன். ப்ளீஸ் அவசரம் நீ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பாரு. நீ போறோம் சண்டை போட்டு போடும். நீ பாரு. I am saying 51-49 it's going to be a good match, but I still believe DC will win. அதான் என்னோட மீனிங். So basically he is not willing to அதாவது தமிழ்ல வந்து தைரியமா சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவோம். அவர் தைரியமா சொல்ல மாட்டாரு. அவர் obviously on the பச்சனையே கிடையாது. இவன் வந்து சும்மா வந்து என்ன போட்டு கலாய்க்கிறதுல இருக்கா. நீ பாருங்க கரெக்ட்டா. Can Marcus Stoinis can he be played in the DC batting lineup? Yes, Marcus Stoinis is already being played in the batting lineup as Sanjay. He was the one who won. நான் சொன்ன ஆல் ரவுண்டர் கடை போற மேட்ச் அதுக்கு தான் சொல்றானே இருக்கேன். டெஃபினெட்லி மேட்ச் ஆட தான் போறான். Knowing a lot about CSK players, will Ashwin be lethal? Srinivasa Gopal Krishnan. Definitely Ashwin be very lethal. I hope he plays. எங்களுக்கு இன்னும் தெரியல. See, எனக்கு நியூஸ் தெரியல. அவன் ஆடுனானா பட் அவன் நிஜமாவே ஷோல்டர் கரெக்ட் ஆயிட்டா. ஏன்னா அந்த அவன் சொன்னது பிரகாரம் பார்த்தா ஏதோ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல டிஸ்லோகேட் ஆகி திருப்பி ரீஃபிட் பண்ணான்றாங்க. அட்வைசபிளா நாட் அட்வைசபிளா எனக்கே தெரியல. இங்க உட்காந்து என்ன பண்ண முடியாது. Of course, personally it's up to Ashwin, DC management and the doctors. Yeah, definitely. I mean, இங்க நம்ம என்ன பண்ண முடியும்னா டியர் வியூஸ் எல்லாரும் இங்க உட்காந்து நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். ஏன்னா யாரு ஃபிட் இல்லைன்னு எக்ஸாக்டா டாஸ் டைம்ல வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துல இது வந்து ஒரு கேம்பிள் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேண்டசி பிக்ஸ்ல எப்படி சான்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம போனோம். சீகா, யோர் ஃபேண்டசி பிக்ஸ் ஃபார் டுடே நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க இன்னைக்கு ஃபேண்டசிக்கு? நேத்திக்கு ஆப்வியஸ்லி யூ ஹேட் KL Rahul as your captain, you had Shami as your vice captain who did really well for you. What are you going in with for today? First இது வரைக்கும் ப்ளீஸ் அனிருத்தா ஸ்ரீகாந்த் 4 மேட்ச் நான் சொன்னதெல்லாம் நடந்துருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? இல்ல நான் ஒத்துக்கல. பட் வியூவர்ஸ் ஒத்துந்தானா அவங்க ஒத்துக்கிட்டோம். நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட டீம் சொன்னா ரிஷப் பந்த் wicket keeper, okay, Shikhar Dhawan, Shreyas Iyer, Hetmeyer, Faf du Plessis, batsman, all-rounders Marcus Stoinis, Ravindra Jadeja, Sam Curran, and my bowlers, I am assuming Ashwin not fit in நான் நினைச்சுக்கிறேன். நானு அதனால Ashwin பதில் Amit Mishra நான் போடுறேன். அப்படி Ashwin ஆனானா Amit Mishra will be replaced by Ashwin, definitely for sure. And Rabada is my captain. Deepak Chahar, fantastic medium pacer. So I've gone in with a slight change today. Vice captain Sam Curran. நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மகேந்திர சிங் தோனி தான் என்னோட விக்கெட் கீப்பரா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் இன்னைக்கு எனக்கு என்னமோ தோணுது அவர் will be batting up the order. My 4 batsmen will be Faf du Plessis, Shane Watson, Shreyas Iyer and Shikhar Dhawan. My 3 all-rounders are going to be Sam Curran, Marcus Stoinis and Ravindra Jadeja. I'll have Deepak Chahar, Kagiso Rabada and Ashwin as my 3 bowlers. This is the pick I've gone with. My captain for the day is going to be Shikhar Dhawan. My vice captain is going to be Sam Curran. This is what I've gone in with. ஒரு டிஃபரெண்டா போயிருக்கேன் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணலாம்னு. Let me I'm just wishing and hoping that my players will actually click. நான் வந்து டீம்ல மாத்துறது கிடையாது. நான் அப்படியே சொல்லிட்டு போய்டுவேன். If Padiyani, what is it, Mr. Vasanth சொல்லிருக்காரு. He has asked if I were Delhi management, I'll go with Ashwin Mishra, Lamichane, Avesh Khan and Rabada as my bowling attack. He's asking for your opinion on a 5-man bowling attack with this. But definitely yes. Already Akshar Patel இருக்காங்க அவங்களுக்கு. So definitely, or he's saying Akshar Patel தூக்கிட்டு is obviously saying bring in Amit Mishra. This is also a fantastic. I mean, Avesh Khan definitely நானே சொல்லிட்டேன். I agree with you. Rabada, I agree with you. Lamichane, I agreed with you. Mishra, I agreed with you. Ashwin, my only doubt is
whether he is fit enough to play. அந்த மாதிரி ஆடினானா வசந்த் உண்மையை சொல்லட்டுமா, இந்த bowling நீங்க எடுத்து பிக் பண்ணிருக்கீங்களே, இது வந்து winning bowling attack. இதுல 4 பேர் எல்லாம் 5 பேர் wicket takers. One good thing about what Vasant said, dear viewers, is you don't appreciate Vasant. Dear viewer, fantastic Vasant. நிஜமா சொல்றேன், நான் உன்ன பெருமைக்கு சும்மா ஃபிளாட்டர் பண்ணு சொல்ல. என்ன bowlers பாரு அஸ்வின், அணி பாரு அது. அஸ்வின், மிஸ்ரா, லவிச்சானே, ஆவேஸ் கான், ரப்பாடா. All very good bowlers, but it's impossible to get all of them in the same team because if you all Akshar Patel drop பண்ணனும் அப்படினா இவங்க அண்ணா Akshar Patel தூக்கணும். But Akshar Patel will not be dropped because he's the only Indian all-rounder that they have right now, and I think they'll continue to play with Akshar Patel. It will be between Ashwin and Amit Mishra, obviously depending on injury. I agree with you that point on Nami Chane, he can definitely be bought in instead of that not K. It will be Nami Chane ஆடுவேன் sure. I will pick that is something that they'll definitely have to look at it. ஏன்னா CSK generally against leg spinners கொஞ்சம் struggle பண்ணிருக்காங்க நம்ம ஒரு டீமா பாத்தீங்கன்னா, and number of left-handers in CSK, they depend too much on Ravindra Jadeja and Sam Curran to come in and do the job. So that is one advantage for Delhi Capitals. அதான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையாது, அதான் ஒரு அட்வான்டேஜ். ஒரு லெக் ஸ்பின்னருக்கு அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையாது. அவங்க ஆக்சுவலா பார்த்தனா 7 8 6 7 8 பேட்ஸ்மேன். சோ அவங்க டாப் ஆர்டர் ஆப்ஷனா என்ன பண்ணுவான், அந்த லெக் ஸ்பின்னை நெகேட் பண்றதுக்கு அவன போனிட்டே அனுப்பணும். ஆமா, டெஃபினட்டா அதுதான். ஆனா இங்க பாருங்க டியர் வியூவர்ஸ், இந்த ஃபேண்டசி செக்மெண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு. ஆப்வியஸ்லி எவ்ரி பிளேயர் ஹேஸ் அ வேல்யூ பாயிண்ட் இன் தேர். இது உங்களுக்கு வந்து டோட்டலா 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ள நீங்க வந்து 11 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஃபேண்டசி இஸ் நாட் அபவுட் பிக்கிங் த பெஸ்ட் டீம் ஃபார் த டே. அது டெஃபினட்டா தட் இஸ் நாட் ஃபேண்டசி. ஃபேண்டசி இஸ் மோர் லிட்டில் டு டூ வித் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி த லக் ஃபேக்டர். நீங்க எடுக்கிற பிளேயர் எண்ட் ஆஃப் த டே அவங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த விஷயத்துல ஆல்வேஸ் கோ ஃபார் பிளேயர்ஸ் will give you more value. இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் 3 overs bowling போடுறாரு, மேல பேட்டிங் ஆடுறாருன்னா he will be a better pick than somebody else. அந்த மாதிரி ஜெனரலா யார் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி try to pick them. Don't always go for big names because big names does not always win you the matches. ஏன்னா big names நீங்க எடுத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, big names come with a heavy price tag. அந்த heavy price tag எடுத்தீங்கன்னா you might not be able to fit in other players into your team who might do a very good job for you. Obviously think about this. Any questions, any doubts, any comments, please put it up on the comment section. We are always here to answer your questions. As you know, we'll be here doing this show every day. We'll be having a lot of blast with you guys. There's a lot of banter going on. Also subscribe to our channel Cheeka. If you haven't subscribed, please do subscribe to our channel. Hit the bell icon button. And thank you once again for joining us on this live session. Thank you once again, Cheeka. Yeah, thanks a lot, dear viewers. Thanks for all your support. Amazing support. Now இதெல்லாம் படிக்கிறேன். And definitely, yes, please subscribe to the channel and enjoy. Most importantly, I hope you're all enjoying the show. The whole idea is what? How to make in cricketing points in an enjoyable manner. I hope you are doing the job properly. Aniruddha, as usual, he's also played a little bit of cricket. அவன் என் கூட சண்டை போடுறதுனே இருக்கான், அவன் நிறைய சண்டை போடுவான், அது பரவாயில்ல. But dear viewers, please come out with your honest views. Maybe yes, the Vasant சொல்ற மாதிரி all your questions were fantastic viewers. Thanks for all your support, viewers. Cheers guys, thank you.